ஃப்ரெண்ட்ஸ் உளவுத்துறையில தான் வந்து ஒரு நிரந்தரமான லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. மொத்தமா ஒரு 226 வேக்கன்ஸியோட வந்திருக்கு. இந்த வேலைக்கு வந்து சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, 44,900லேருந்து 1,42,400 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து இருக்க போது. எக்ஸாம் இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, மெரிட் செலக்ஷன் தான் வந்து பண்ண போறாங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 12th ஜான்வரிக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு வந்து மத்திய அரசுலேருந்து பாருங்க உங்களுக்கு வந்து உளவுத்துறையில தான் இந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் பியூரோல தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீசர் கிரேட் 2 கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ அதில வந்து பாருங்க 2 கேட்டகரியா வந்திருக்கு. அதாவது பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் சயன்ஸ் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தோன்னா ஒரு 79 வேக்கன்சி இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தோன்னா ஒரு 147 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. குரூப் சி நிலையான பதவிகள்ல வந்து குடுத்துருக்காங்க. சேலரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேற லெவல்ல சேலரி வந்து வரப்போகுது. ஸோ 44,900லேருந்து பாருங்க 1,42,400 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இதில 44,900 வந்து பார்த்தோன்னா பேசிக் பே தான். இது இல்லாம பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பாருங்க அலவன்ஸ் டிஏ வந்து பார்த்தோன்னா ரூ. 20,654. ஸோ அதுக்கப்புறம் எஸ்எஸ்சிய வந்து பாருங்க 8,980. ஹெச்ஆர்இ ஹவுஸ் ரென்ட் அலவன்ஸ் வந்து பாருங்க உங்களுக்கு அந்தந்த சிட்டிய பொறுத்து உங்களுக்கு வந்து 18%, 9%, 27% இங்க குடுத்துருக்காங்க. டிராவலிங் அலவன்ஸ் வந்து பாருங்க ரூ. 3,600. அதுக்கப்புறம் வந்து பாருங்க கவர்ன்மென்ட் கான்ட்ரிபியூஷன்ல வந்து பாருங்க என்பிஎஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. இதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து 80,000க்கு பக்கம் தான் உங்களுக்கான சேலரியே வந்து ஃபர்ஸ்ட் மந்தே வந்து இருக்க போது. ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதுல வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து பாருங்க இங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஐடி டிபார்ட்மென்ட்க்கு வந்து பார்த்தோன்னா 79 வேக்கன்சி. அது வந்து பாருங்க அந்தந்த கம்யூனிட்டி வைஸா பிரிச்சு குடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனுக்குலாம் வந்து பார்த்தோன்னா 147 வேக்கன்சி இருக்கு. ஸோ இதில உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பாருங்க, நீங்க பிஇ, பிடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எலக்ட்ரானிக்ஸோ இல்லன்னா வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸோ, ஐடி, கம்ப்யூட்டர் சயன்ஸ் இல்லன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இல்லன்னா கம்ப்யூட்டர் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த மாரிலாம் நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி அது இப்படி இல்லன்னா நீங்க மாஸ்டர் டிகிரில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சயன்ஸோ இல்லன்னா வந்து பாருங்க எலக்ட்ரானிக்ஸோ இல்லன்னா பிசிக்ஸோ, ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ, கம்ப்யூட்டர் சயன்ஸோ இந்த மாரி நீங்க வந்து மாஸ்டர் டிகிரில கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்படி வந்து செலக்ஷன் மெத்தட் வந்து இருக்கும்னா, உங்களுக்கு எக்ஸாம்லாம் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து இதில வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து என்னன்னா கேட் 2021, 22, 23 இந்த 3 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்ல வந்து எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க டாப்பா வந்து நீங்க ஸ்கோர் வந்து நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அத வச்சு நீங்க வந்து அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாருங்க உங்களோட ஸ்கோர் உங்களோட மார்க்க வச்சு வந்து ஒரு 1000 மார்க் வந்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு 175 மார்க் வந்து குடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இத வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போறாங்க. உங்களுக்கு எக்ஸாம்லாம் வந்து கிடையாது. ஸோ இந்த கேட் 2021, 22, 23 இதில எடுத்திருக்கக்கூடிய ஸ்கோர் அதுக்கப்புறம் வந்து ஸோ 175 மார்க் வந்து பார்த்தோன்னா, இன்டர்வியூக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 12th ஜான்வரி வந்து இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து இதில குடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்க ஸோ மேல் கேண்டிடேட்ஸ், ஜெனரல், இடபிள்யூஎஸ், ஓபிசிக்குலாம் வந்து பார்த்தோன்னா, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பிளஸ் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் 2மே நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். ரூ. 100 பிளஸ் ரூ. 100 வந்து நீங்க ரூ. 200 வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். இதில ஃபீஸே இல்லாத கேட்டகரினா வந்து பார்த்தோன்னா, எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா, ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணா போதும் அப்படிங்கிற மாரி இதில சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபீஸ் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்கிற மாரி நீங்க ஆன்லைன் மோட்லயே வந்து நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு குளோசிங் டேட் வந்து 12th ஜான்வரி வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.